இப்போ இன்றைக்கு தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டிய இலங்கை கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது புயலாக வலுப்பெற்று புதுவையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 610 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இந்த புயலுக்கு தித்வா என பெயரிடப்பட்டுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவக்கூடும். இந்த புயலின் காரணமாக அடுத்த 4 தினங்களுக்கு மழை குறித்த வார்னிங்ஸ் தரப்பட்டுள்ளன. அடுத்த 24 மணி நேரத்திலே டெல்டா மாவட்டங்களிலே ஒரு 5 மாவட்டங்களில் மிதமான மழையிலிருந்து கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 28ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது கன முதல் மிக கனமழை மற்றும் சில இடங்களில் அதி கனமழை வரை பெய்ய வாய்ப்பிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம். ஆரஞ்சு அலர்ட் அதாவது கன முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்வதற்கான வாய்ப்பு ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலே இந்த ஆரஞ்சு அலர்ட் தரப்பட்டுள்ளது. மற்ற மாவட்டங்கள் வட தமிழக மாவட்டங்கள், வட தமிழக உள் மாவட்டங்கள், தென் தமிழக மாவட்டங்களிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. 29ஆம் தேதி நவம்பர் 10 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வட தமிழகத்தின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களுக்கு கன முதல் அதி கனமழையும், சில கடலோர மாவட்டங்களான செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் அதி கனமழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. மற்ற மாவட்டங்கள் ஆரஞ்சு அலர்ட் 10 மாவட்டங்கள்: சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர். 30ஆம் தேதி நவம்பர் 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு. ஏனைய மாவட்டங்களிலும் மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை புயல் மையமிட்டுள்ள பகுதிகளில் சூறாவளி காற்றும் கடுங்காற்றும் மணிக்கு அதிகபட்சமாக 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த புயலின் மையப்பகுதியை விட்டு வெளிப்புற பகுதிகளில் 35 to 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். அதே போல் அரபிக்கடல் பகுதிகளிலே கூட கேரள, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் 35 to 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள், ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்த 5 தினங்களுக்கு மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்த 5 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மத்திய வங்கக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டிய தேவை இருக்கக்கூடாது. மற்றபடி அந்த 5 நாட்களுமே கடல் பகுதிகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். சென்னை அதோடு கூட தரைக்காற்று இந்த புயலோடு கூடிய இன் அசோசியேஷன் வித் திஸ் தித்வா
இந்த 2 நாட்கள் கடலோர தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் தரைக்காற்று அதிகபட்சமாக 40 50 கிலோமீட்டர் வேகத்திலே வீசக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்கள் 27, 28 தேதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரங்கள்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக தங்கச்சி மடத்திலே 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருந்தது. மற்றபடி புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலே வறண்ட வானிலை நிலவியது. தமிழகம் அந்த வடகிழக்கு பருவமழை காலத்திலே நமக்கு கிடைக்கின்ற மழை அளவு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரை இயல்பு மழை 34 சென்டிமீட்டர், பதிவான மழை 35 சென்டிமீட்டர், இயல்பிலிருந்து +2% அதிகமாக பதிவாகி இருக்கிறது இன்றைய தேதி வரை. இப்போ இந்த புயலினுடைய பாதிப்பு எப்படி மேம் இருக்கும்? நமக்கு காற்றால பாதிப்பு கொடுக்கக்கூடியதா இருக்குமா இல்ல மழையை கொடுக்கக்கூடிய பாதிப்பா இருக்குமா? ஏன்னா கஜா, தானே, வர்தா இந்த மாதிரியான புயல்கள் போல இருக்குமா இல்ல நமக்கு எப்படி மேம் இருக்கும்? லேண்ட்ஃபால் எங்க இருக்கும்? முதலிலே புயல் அப்படின்னாலே அந்த கேட்டகரைசேஷன் படி பார்த்தீங்கன்னா காற்றின் வேகம் அதிகரிக்கும், படிப்படியாக அதிகரிக்கும். அதனால் பாதிப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம மழை அலர்ட்டும் கொடுத்துருக்கோம். அதனால் மழையும் இருக்கும், காற்றும் இருக்கும் வாய்ப்பு உண்டு. லேண்ட்ஃபாலை பொறுத்தவரை அடுத்த சில அப்டேட்ஸில் நம்ம அதை குறிப்பிட்டு சொல்ல முடியும். டெல்டா மாவட்டங்கள்னால என்ன மாதிரியான பாதிப்பு இருக்கும் மேம்? டெல்டா மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறோம், அங்கே என்ன மாதிரி? ரெட் அலர்ட் அப்படின்னா இது மெயினாக நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறது, மழை பெய்யும், கனமழையிலிருந்து மிக கனமழை, சில இடங்களில் அதி கனமழை பெய்யும். நிர்வாகம் அதற்கு ஏற்றாற் போல நடவடிக்கை எடுப்பதற்கான குறியீடு தான் ரெட் அலர்ட். மக்கள் அதை பற்றி பதட்டம் அடைய வேண்டிய அவசியம் இருக்காது. மழையை பற்றி மற்றும் அவங்க சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துக்கணும். நம்ம இப்போ 30ஆம் தேதி வரை நமக்கு வட தமிழகம் புதுச்சேரி வழியா நமக்கு வந்து அடையும் சொல்லியிருக்கோம். அது கரையை கடக்கும் நம்ம எடுத்துக்கலாமா 30ஆம் தேதி, இல்லை அது கரையை கடக்க டிசம்பர் மாதத்தில் ஆகுமா? இப்போதைக்கு ட்ராக் நாம் எதிர்பார்க்குற ட்ராக் பார்த்திங்கன்னா இப்போவும் அது வந்து இலங்கை பகுதிகளிலே தான் நிலவுகிறது. அதனால் அடுத்த சில அந்த இதோட மூமெண்ட் வந்து காலையில் ஒரு 15 km/h வேகத்தில் மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதனோட வேகம் வந்து கொஞ்சம் குறைஞ்சது. ஸோ அதனால் படிப்படியாக அதனோட வேகத்தை பொறுத்து நம்ம மற்ற சில கேள்விகளுக்கான விடை வந்து அதன் வேகத்தை பொறுத்து தர முடியும். இலங்கை முழுவதுமே வந்து ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. ரொம்ப வீரியமா இருக்கு, மழை அதிகனமழை இலங்கை முழுவதுமே பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே வீரியத்தோடு அது இலங்கையை விட்டு விலகி தமிழ்நாடு கடலோர மாவட்ட பகுதிக்கு வரும்போது அதே வீரியத்தோடு இருக்குமா இல்ல அதனுடைய மழை அளவு படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு? நம்ம மழையை எதிர்பார்த்து தான் மழைக்கான எச்சரிக்கை தந்திருக்கிறோம். இது மேலும் நகரும் பொழுது நமக்கு இன்னும் ஒரு தெளிவான ஒரு பிக்சர் கிடைக்கும். இது சிவியர் சைக்ளோனா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு நம்ம எதிர்பார்க்கறது புயலாக தான், சைக்ளோனிக் ஸ்டார்ம் வரைக்கும் எதிர்பார்க்குறோம். மேடம் இப்போ எம்ஜிஓ இந்தியன் ஓசன் சைடில் இல்லை, அது பசிபிக் ஓசன் சைடில் இருக்கு. இந்த காலகட்டம் டிசம்பர் மிடில் தான் நம்ம இந்தியன் ஓசன் சைடில் எம்ஜிஓ வருது. ஸோ இந்த காலகட்டத்தில் இவ்வளவு மழைப்பொழிவு இதற்கு முன்பு கிடைச்சிருக்கா? இந்த எம்ஜிஓ இல்லாத சமயங்களில் வடகிழக்கு பருவமழை இவ்வளவு வீரியமா இருந்திருக்கா? புயலா ஒரு மாதிரி இருக்கா? அதாவது நமக்கு எப்போவுமே புயலினால மழை அளவு அதிகமாகும் வாய்ப்பு எப்போவுமே உண்டு. நம்ம வந்து ஒரு புயலோட ஒரு சராசரி நாட்கள் எத்தனை நாட்கள்னு பார்த்தீங்கன்னா அது உருவாகிற காலகட்டத்திலேருந்து ஒரு 10 நாட்கள் நம்ம அதை மானிட்டர் பண்ணிகிட்டே வரோம். ஒரு வெப்பசலன மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம். இது மாதிரி ஒரு டைம் ஸ்கேல், ஒரு சிஸ்டத்துக்குமே ஒரு டைம் ஸ்கேல் இருக்குது. நீங்கள் சொல்கிற அந்த மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் எல்லாம் வந்து 30 to 60 நாட்களுக்குள்ள வருகின்ற ஒரு அலை.
அது வந்து எந்த பகுதியில் இருக்குது அப்படின்றத பொறுத்து நம்ம இந்திய பகுதிகளுக்கு மழை அதிகமாகுமா குறைவாக இருக்குமா அப்படின்ற ஒரு கணிப்பு கொடுத்துட்ருக்காங்க. அந்த எம்ஜேஓ ஆசிலேஷன் மட்டும் ஒரு காரணமாக இருக்காது. பல காரணங்கள், ரோஸ்பை வேவ்ஸ், கெல்வின் வேவ்ஸ் அப்படின்னு பலதரப்பட்ட வேவ்ஸ். இப்போ ஒரு அலையோடு இன்னொரு அலை சேரும்போது பேரலை ஆகும் இல்லையா, அந்த மாதிரி குளோபல் சர்க்குலேஷனில் சில மாற்றங்கள் வரும் பொழுது அதை ஒரு காரணியாக நம்ம சொல்கிறோம். இப்போதைக்கு இந்த புயலினால் வரும் மழை குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதாவது இந்த பெயர் வந்து ஏமன் நாடு அந்த லிஸ்ட்டில் நம்ம கொடுத்ததில் ஏமன் நாடு சொல்லியிருக்காங்க. தித்வா அப்படின்னா நம்ம வந்து தமிழில் தித்வான்னு தான் சொல்கிறோம். அதற்கான மீனிங் பார்த்திங்கன்னா லாகூன், இங்கிலீஷில் லாகூன், அதாவது ஒரு நீர்ப்பரப்பு, பெரிய நீர்ப்பரப்பு ஒரு ஏதாவது ஒரு தடுப்புனால குறுகி ஒரு சின்ன நீர்ப்பரப்பாக ஆகும்போது அதை லகூன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஏமன் நாட்டில் அந்த பெயர் கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு கம்மியாக தான் இருந்திருக்கு, இது வரைக்கும் -31% இருக்குது. இந்த புயலினால் நமக்கு ஒரு மழை வந்ததுன்னா நல்ல ஏறும், நல்ல பர்சன்டேஜ். 29ஆம் தேதி சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் தான் வச்சிருக்கோம். 30ஆம் தேதி அது வந்து சென்னைக்கு தான் நிக்கிறதா நீங்க அந்த பிக்சர்ல காட்டுறீங்க. அதாவது எந்த இடத்துல வாய்ப்பு இருக்கா மேம் 29ஆம் தேதி? நம்ம 7 நாட்கள் முன்னாடியில இருந்து நம்ம கொடுக்குற அந்த பேட்டர்ன் எந்தெந்த மாவட்ட வாரியா மழை பெய்யும்ன்றது சிஸ்டம் எப்படி மூவ் ஆகுதுன்ற பொறுத்து நம்ம மாத்திட்டு தான் இருக்கோம். அதனால இது சடனாக நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெயின்ஃபால் பேட்டர்ன் மாறும் வாய்ப்பு இருக்கிறது. இது என்ன சொல்கிறது, இட்ஸ் அ சயின்ஸ். நம்ம வந்து அது மாறவே மாறாதுன்னு சொல்கிறது தவறு. மேம், இப்போ கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையினுடைய தன்மை அளவு எப்படி இருக்கு? அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? குறைஞ்சிருக்குன்னா காரணம் என்ன? அதாம்மா, இப்போ நம்ம நவம்பரில் குறைவாக தான் எதிர்பார்த்தோம். இப்போதைக்கு நார்மலாக வந்திருக்கு, +2% இருக்குது. இன்னும் ஒரு வார காலகட்டம் இருக்கு இல்லையா, அப்போ நமக்கு நார்மல் ரெயின்ஃபால் எதிர்பார்க்கிறோம். இந்த புயலோடு கூடிய மழையினால் நமக்கு தமிழகத்திற்கு மழை அளவு இயல்பாகவே வரும் என்றும் இயல்பை விட அதிகமாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேம், சென்னை பொறுத்தவரை இப்போ 700 கிலோமீட்டர்ல அந்த புயல் நிலை கொண்டிருக்குன்னு சொல்றீங்க. இப்போ சென்னை நோக்கி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அவன் அதிகமாக. இப்போ சப்போஸ் சென்னை நோக்கி வந்தா மழை பாதிப்பு அடுத்த அப்டேட்ஸ் கொடுப்போம் இல்லைங்களா, அடுத்த அப்டேட்ஸ்ல மேடம் இது ஆரம்பத்துல நம்ம புயலா மாறாது, டீப் டிப்ரெஷனாவே இருக்கும் அப்படின்றது தான் நேற்று முன்தினம் வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். என்ன சேஞ்சஸ் நடந்துச்சு? நம்ம இது புயலா ஒரு மாதிரி என்ன சேஞ்சஸ்னா, இப்போ இந்த செயற்கைக்கோள் வரைபடம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மலாக்கா ஜலசந்தியில் இருந்தது இப்போ ஒரு டிப்ரெஷனாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக குறைஞ்சிருக்கு. அதற்கு பக்கத்தில் அந்த கோட்டோ அப்படின்ற அந்த இன்னொரு புயல் சின்னம் அந்த சைடு இருக்கு இல்லையா. ஸோ இந்த மூன்றுமே இன்ட்ராக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அப்போ ஒன்றோடு ஒன்று இருந்துகிட்டே இந்த இன்ட்ராக்ஷன் இருந்ததுனால நமக்கு ஒருவேளை இது வந்து டிப்ரெஷனாகவே முடியுமோ, இல்லை இந்த 2 சிஸ்டமும் மலாக்கா சிஸ்டமுமே நம்ம இலங்கை கடல் பகுதியில் இருந்த சிஸ்டமும் சேர்ந்து ஒன்றாகுமோ அப்படின்லாம் பலதரப்பட்ட ஒரு கருத்துக்கள் இருந்தது. ஆனால் நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னா, மலாக்கா சிஸ்டம் தனியாகவே ஒரு சென்யார் புயலாக அதோட நகர்வு அப்படி இருந்தது. இப்போது இது வந்து வீரியம் அடைந்து புயலாக மாறி இருக்கிறது. மேம், இதுக்கு தமிழ்ல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? தித்வாவா தித்வாவா? டீ போடுவோமா? டீ போடுவோமா? இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலாக பார்த்தா ஏமன் நாட்டை கேட்டால் தான் அதோட கரெக்ட் ப்ரொனவுன்சியேஷன் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து தித்வா அப்படின்னு சொல்லி தீயும் போடலாம், டியும். ஏன்னா டி தான் நம்ம போடுறதுனால டி இத்வான்னு போடுறோம். அப்படிதான் போடுறோம். ஓகே. வருகின்ற ஒரு அலை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.